ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா சோலோ லெவலிங் எபிசோட் 6 பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஒரு மிஷின் போவான். ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள ஏமாற்றிட்டு 2 பேர்த்த மட்டும் விட்டுட்டு போவாங்க. ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ ஜின்வோ வந்து ஸ்பைடரோட சண்டை போடுவான். அந்த மாதிரி காமிச்சாங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே அந்த கேங்கை காமிக்கிறாங்க. ஸோ அந்த கேங் வந்து ஒரு போர்ட்டல்னு வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஒருத்தன் 2 பேர்த்தையும் அப்போவே சாவடிச்சிருக்கலான்றான். உடனே இன்னொருத்தன் சொல்கிறான்னா, அப்போவே சாவடிச்சிருந்தா யார் வந்து இந்த மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண போகிறா? அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பையன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கான். அவன் எங்கேருந்து வரான், எங்கேருந்து ரிச்சாக இருக்கான்னு தெரில, யார்கிட்டேருந்து ஃபண்டு வரும்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ, அதுக்கப்புறம் அந்த ரிச் பையன் இருக்காங்க. ஸோ அந்த ரிச் பையன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னால் வந்து அந்த ஸ்பைடரை சாவடிக்க முடியாது, உன்னால் டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ நீ வந்து இ ரேங்கர், ஸோ இது வந்து சி ரேங்க் அளவுக்கு இருக்கும், டி ரேங்கே கொஞ்சம் டஃப் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம ஜின்வோவும் வந்து ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வருது. போன இதை பார்த்து அந்த ஸ்னேக்கை சாவடிப்பானா. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட டி ரேங்க் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் டி ரேங்க் தான். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சி ரேங்கோட போட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பண்ணுறான். பட் எனக்கு என்னமோ தெரில, இந்த டைம் வந்து எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி அவனோட ஸ்லோ மோஷனாக காமிக்கிறான். ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு அனிமேஷன். அண்ட் நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சேர்மனாட்ட காமிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. திருப்பி அகெயின் அந்த எனர்ஜி டெவலப்மெண்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட் சீன் அப்படியே அதோட முடிஞ்சிடுது. அண்ட் அகைன் நம்மளோட ஃபைட்டை காமிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தா ஜின்வோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா. ஸோ அந்த ஸ்பைடர் வந்து இவனை அட்டாக் பண்ணுது. பட் அந்த ஸ்பைடரால் இவனை டச் பண்ண முடியல. ஸோ ஜின்வோ வந்து அதை வந்து எப்படி சாவடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அவனோட பாடி டயர் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 57 இருக்குது. அப்படின்னா வந்து அவனோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அவனோட பாடி ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான், அவனால் ரொம்ப நேரம் சண்டை பண்ண முடியாது, டக்குன்னு இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அதை அட்டாக் பண்ண பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் போன எபிசோடுக்கு 2 எபிசோடுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு ஒரு கத்தி கிடைக்கும். ஸோ அந்த ட்ராகரை யூஸ் பண்ணனா வந்து பாய்சன் ஆவாங்க. அதே மாதிரி எப்படி சொல்ல, டெட் பாய்சன் மாதிரி சொல்லலாம். ஸோ அட்டாக் பண்ணி ஒரு எத்தனை டைம் அட்டாக் பண்ணுறோம் அத்தனை டைம் வந்து பாய்சன் ஆகும். ஸோ அதை வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே வீக் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக அவனும் மூவ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் டயர்ட் ஆகும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் 57 இருந்துச்சுன்னா. ஸோ அது வந்து 70 வருது. ஸோ அந்த 70 வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் பாடியெல்லாம் அசையவே முடியல. நல்லா அவனோட அடி அடிச்சிருச்சு. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவனோட பாடி எல்லாமே டேமேஜ் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம செத்தோண்டான்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பைன் வந்து அந்த ஃபைனலாக அவனை முடிக்க போகுது. ஸோ முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோ வந்து ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் நிறையா டெய்லி குவெஸ்ட் முடிப்பான். ஸோ அதெல்லாம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிவார்டு வரும். ஸோ ஃபுல் ஈடுன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ அந்த ஈடை வந்து அவன் யூஸ் பண்ணாமல் அப்படியே ரிவார்டு அப்படியே வச்சுருந்தான். கரெக்டாக அதை அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அப்போ தான் மெமரியில் வருது அவனோட ஃபுல் ரெக்கவரி வந்து யூஸ் பண்ணிட்டு. அப்போ வந்து ஃபுல் ரெக்கவரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டான், 100% ஸ்டாட்டு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து டக்குன்னு சல்னு அனிமேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த ஸ்பைடரை வந்து கண்ணில் குத்தி ஃபுல்லாக நல்லா ஒரு 10 டைம் குத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்வோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஜின்வோ வந்து ஒரு வேளை இது ஃபேக் ரேங்கராக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைக்கிறான். ஃபேக் ரேங்கராக என்னென்னா அவன் ரேங்க் வந்து ஒரிஜினலாக இருக்கும், பட் ஃபேக்காக பண்ணிவிட்டு ஒரு பி ரேங்காக இருப்பான். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஏ ரேங்காரன் வந்து சி ரேங்க்கில் இருப்பான். சி ரேங்க்கில் இருக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி வீக்காக நடிச்சுட்டு எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு ஒரு மாதிரி சைக்கோ பார்த்தாட்டு பண்ணானே. ஸோ அதோட இவனும் ஜின்வோவும் அந்த மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அந்த மாதிரி நினைக்கிறான். அதை லூசு பையன் அப்படியெல்லாம் இல்லடான்னு சொல்லிட்டு நான் மனசு நினச்சிட்டேன். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைடரை வந்து நல்லா குத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வந்து செத்துடுச்சு. ஸோ 2 டைம் லெவல் அப் ஆகிருக்கான். ஸோ உங்களுக்கு தெரியும் எத்தனை டைம் லெவல் அப் ஆனால் அத்தனை டைம் வந்து அவன் ஹீல் பாடி கிடைக்கும், அதேமாதிரி பாயிண்ட்ஸும் வரும். ஸோ ஜின்வோ வந்து இப்போ வந்து அந்த ஸ்பைடரை முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பைடரை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிச் பையன் வந்து ஜின்வோ கிட்ட வந்து அங்கே தண்ணி வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து ஃபன்னுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு பயம் இருக்கும் தானே. ஸோ அவன் பயத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் தண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேங் வந்து இவங்கெல்லாம் செத்து போயிருப்பாங்க நினச்சிட்டு உள்ளே வந்து எட்டி பார்க்குறாங்க. ஸோ எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 உயிரோடு இருக்காங்க. ஸோ அதனோடனே அந்த கேங் லீடர் சொல்கிறான் ரிச் பையன்கிட்ட, நீ வந்து இந்த டீமில் வந்து சேர்ந்துட்டு, உங்கள் அப்பா வந்து பெரிய கன்சிஸ்டன் வச்சுருக்காரு ரிச்சு. ஸோ நீ வந்து இந்த டீமில் சேர்ந்துடு, அப்போ தான் வந்து நீ உயிரோடு இருப்ப. அதேமாதிரி அவனை சாவடிச்சுடு. அவங்க என்ன நினைக்கிறான்னா அந்த பையன் வந்து ரிச்சு ப்ளஸ்
நான் போன எபிசோட் சொன்ன மாதிரி அவனுக்கு அந்த கவசம் என்னென்னமோ இருந்துச்சுல்ல, ஸோ அந்த கவசம்லாம் ரொம்ப பவரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த பையன் வந்து போகாமல் என்ன பண்ணுவான்னா நம்ம ஜின் முன்னாடி வந்து நிற்பான். ஸோ ஜின் முன்னாடி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பசங்க அந்த இவங்க கேங் இருக்காங்க டென்ஷன் ஆவாங்க. என்ன சொன்னா இவன் சொன்னால் புரியாது, இருக்கலே வீக்கஸ்ட் எவனா அவனை சாவடிடுவான். அதுக்கப்புறம் வீக்கஸ்ட்னா அவங்க வந்து ஜின்வோவை தான் வீக்கஸ்ட்னு நினச்சிட்டு ஜின்வோவை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் பண்ணும்போது தான் ஜின்வோ அங்கேருந்து அப்படியே பெல்ட்டி அடிச்சுட்டு அங்கே ஒரு செவுத்தில் போய் விழுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன் போடுவாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காமிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க செகண்ட் எபிசோடில். ஸோ அந்த பொண்ணு என்னென்னா டாஸ்க் அசைன் பண்ணுவான் மற்ற ஹண்டர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அவங்களுக்குள்ள கேங் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்மளோட ஹண்டர் குட்டு இன்னொரு ஸ்குவாடு இருக்கும். ஸோ அவங்க 2 ஸ்குவாடாக இருக்கலே பெஸ்ட்டு ஸ்குவாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாவை பார்க்கலாம். ஸோ சானா அந்த பொண்ணு ஃபஸ்ட் எபிசோடில் இருக்கா அந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ மாவாவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காங்க ஐ மீன் எஸ் ரேங்கர் ஷா. ஸோ அவளை வந்து ஒரு 61 சாப்டர் தான் காமிப்பாங்க. பட் இதில் வந்து அவளை ஆங்கிளாக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காமிச்சிட்டு இருக்காங்க. மேபி என்னன்னு தெரியல. பட் எனக்கு என்னமோ இந்த விஷயம் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அது ஃபுல்லாக வந்து நான் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த சா மட்டும் வந்து இந்த டஞ்சனை வந்து ஏ ரேங்க் மாஸ்டரை வந்து ஈஸியாக சாவடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன் அந்த சேர்மேன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம சேர்மேன் வந்து ஆஸ் யூஸ்வல் இங்கே அனிமேலையும் சரி இந்த மார்வாலையும் சரி ஓல்டு மேன்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த சேர்மேன் வந்து ஒன்றும் பவர்ஃபுல் தான். இவனும் வந்து ஒரு அட்டாக் பண்ணும்போது பார்த்தா அந்த செவரெல்லாம் உடச்சிட்டு போகுது. உடனே அவனோட ஜூனியர் வந்து சொல்கிறான், மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் பவராக தான் இருக்கீங்க வயசானவன்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம பேக் டு ஃபைட்டுக்கு வந்துடலாம். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து அடித்த அடியில் பயங்கரமாக அடிச்சிருக்கான். அந்த அடியில் பார்த்தேன்னு வைங்க அவனுக்கு என்ன வருதுன்னா ஒரு டாஸ்க் வருது. ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க் வருதுன்னா இங்கே 6 பேர்த்த வந்து பெயரை சாவடிக்க வராங்க. ஸோ அதனால் நீ வந்து அவனை டிஃபீட் பண்ணு வருது. இதுக்கு முன்னாடி என்னன்னா அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா அவன் அடி வாங்கிட்டானா அடி வாங்கினப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வார்த்தைங்க மட்டும் மாறிடுச்சு. என்னன்னா நீ அவங்க சாவடிக்கணும், அப்போ தான் வந்து நீ இந்த அவங்க சாவடிங்கன்னா உன் ஆட்டு வந்து நின்றுடும். ஆனால் நீ அவனை சாவடிச்சே ஆகணும், இல்லைன்னா நீ இந்த டஞ்சனை விட்டு வெளியில் போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போட்டுருவேன்னு சொல்லிட்டு அதோட சிஸ்டம் வந்து அவனுக்கு சொல்லுது. உடனே நம்ம ஜின்வாவுக்கு நிறையா மைண்டுக்குள்ளே நிறைய தாட்ஸ் வருது. என்னென்னா உடனே இந்த சிஸ்டம் வந்து நான் என்னைய வந்து ஹெல்ப் பண்ண பார்க்குதா இல்லை என்ன பண்ண பார்க்குதா எனக்கு புரியல. சிஸ்டம் வந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குது. ஆனால் எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து என்னை ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்வோ சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான், இந்த வேர்ல்டே வந்து மோசமானது, நான் மறந்துட்ட பார்த்தியா, இந்த வேர்ல்டு வந்து எப்பயும் வீக்காக இருக்கணும் வந்து ட்ராஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிஎஸ்டி நிறைய இதுக்கு முன்னாடி நடந்துருக்குன்னா அதெல்லாம் வருது. ஸோ இந்த டைம் வந்து நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த சிஸ்டம் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுது, எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இந்த சிஸ்டம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் வந்து அந்த சிஸ்டம் சொல்கிற மாதிரி நானும் பண்ணுறேன். ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து அவங்க 6 பேர்த்த வந்து சாவடிக்க சொல்லுது. ஸோ இவனும் வந்து நானும் பண்ணுறேன்வான். ஸோ அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து நம்ம ஜின்வோ மேலே தோளில் கை போடுவான். ஏன்னா அவன் வீக்கு தானே, அவன் வந்து டி ரேங்கர். ஸோ இ ரேங்கர்காரன் என்ன பண்ணுவான்னு சொல்லி தோளில் கையை போட்டு, தம்பி நீ என்னமோ உளறிட்டு இருக்க, நீ அப்போவே வந்து அடி வாங்கும்போது படுத்துட்டு இருந்துருக்கணும் அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தா நம்மளோட ஜின்வோ வந்து கத்தி எடுத்து அவன் கழுத்தை வெட்டிடுவான். ஸோ உடனே வந்து எல்லாம் என்ன ஷாக் ஆகாமல் என்ன சொல்கிறான்னா அந்த டி ரேங்கர் வந்து ரொம்ப அவன் வந்து யதார்த்தமாக அவங்ககிட்ட பேசுனதால செத்து போயிட்டான்றான். அதுக்கும் எல்லாருமே அவனை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஜின்வோ ஆஸ் யூஸ்வல் அந்த அவனோட கத்தி நான் சொன்ன பிளேடு அவனை எது குத்துனா சரி பாய்சன் ஆகுன்ட்டு டக்கு டக்குன்னு குத்தி 2 பேர் சாவடிப்பான். அதுக்கப்புறம் கையை வெட்டுவான். அதுக்கப்புறம் இந்த இது ஃபுல்லாகவே ப்ரூட்டலாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன புரியலன்னா இது வில்லன்ஸே வந்து ஒரு டுபாகூர் வில்லன்ஸ் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா அனிமலையும் சரி ஒருத்தன் வந்து வீக்காக இருப்பான மாதிரி காமிப்பான். ஆனால் கண்ணு முன்னாடி தான் ஒருத்தன் சாவடிப்பான். உடனே அவன் வந்து பவர்ஃபுல்லாக இல்லைடா, அவன் வந்து யதார்த்தமாக சாவடிச்சிட்டான்டா. எனக்கு புரியல. இப்போ நீ வீக்காக இருக்கனால தான் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை கேங் பண்ணுறீங்க. ஸோ அவன் இன்னும் நீங்கள் வீக்குன்னு நினைப்பீங்களா? எனக்கு சுத்தமாக புரியல இந்த லாஜிக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த 6 பேர் வந்து கேங் அப் பண்ணி சண்டை போட போவாங்க. 6 பேருமே செத்துருவாங்க. 5 பேர் செத்துருவாங்க. லீடரை மட்டும் வந்து கடைசியில் இருப்பான். லீடர் என்ன சொல்லுவான்னா, உனக்கு நான் எவ்வளோ காசு வேணும்னு தானே, என்னை விட்டுரு அப்படின்வான். உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்லுவான்னா, என்னை இது வரைக்கும் 3 டைம் சாவடிக்க பார்த்துருக்க, இப்போ வந்து நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வெட்ட போவான். வெட்ட போடுங்க அவன் என்ன சொல்லுவான், ஐயோ என் அண்ணாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வாய்க்குள்ளே சொல்லுறதுக்குள்ளே நம்ம ஜின்வோ வந்து அவன் கழுத்தை வெட்டிடுவான்.
ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிச் பையன் இருக்கான், இந்த சீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் வாந்தி எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்வோக்கு வந்து நிறையா லெவல்ஸ் வருது. அழகாக பாயிண்ட்ஸ் வந்து 10 பாயிண்ட் வந்துருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான் வரும் ஒரு மிஷினை முடித்தான். பட் இந்த டைம் வந்து அவனுக்கு 10 பாயிண்ட் வந்துருக்குது, இஷ்டத்துக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேர் அந்த கேவில் வந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ நான் சொன்ன ஒரு பொண்ணு வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதா, ஸோ இ ரேங்கர் அண்ட் டி ரேங்கர் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க, மீதி உள்ளே இருக்கவங்களாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரிப்போர்ட் எழுதுறா. ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட காஸ்டியூம் பார்த்து என்ன நினைக்கிறேன், அந்த பையன் தான் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரிப்போர்ட் எழுதிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு சரி ஜின்மோன்னு சொன்னாங்க கரெக்டாக இருக்கும். ஜின்மோவும் சரி அந்த ரிச் பையன் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மழை பெய்யுது. ஸோ உடனே வந்து நம்ம ரிச் பையன் என்ன சொல்கிறான்னா, சார் பாஸ் என்ன பாஸ் ஆச்சு அப்படின்னா, உடனே நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் தங்கச்சிக்கு வந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவன் கொடையை கொடுப்பான். ஸோ அந்த கொடையை வந்து மழை பெய்யுது தானே, ஸோ நல்ல வேளை என் தங்கச்சிக்கு வந்து நான் கொடையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை நினைப்பான். அதோட பார்த்தா எபிசோட் முடியும்னு பார்ப்பேன். பட் என்கரேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஹோட்டலில் வந்து படுத்துட்டு எந்திரிக்கிறான். ஸோ அவன் எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செத்து போனானே அவன் அண்ணன் மென்ஷன் பண்ணானே அவன் அண்ணா மாதிரி அவன் ஷேப்பில் தான் இருக்கான். பேக் ஃபோர்ஸ் தான் காமிச்சாங்க, ஃப்ரண்ட் ஒன்றும் காமிக்கல. ஸோ ஆஸ் யூஸ்வல் அவன் அண்ணன் வந்து பெரிய இடத்துல இருப்பான் போல். ஸோ அவனை காமிக்கிறாங்க. ஸோ அதோட சரி அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து அனிமேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஸ் யூஸ்வல் நான் அனிமேஷன் சொல்லி ஆகணும். பட் அனிமேஷன் ப்ரூட்டல் வைஸ் எல்லாமே சூப்பர். பட் எனக்கு ஏன் இந்த சாவா காமிக்கிறான்னு தெரியல. சானா வந்து அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வந்து அடிக்கடி காமிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அவள் வந்து நீங்கள் ஒரு மார்வாலியராக இருந்தீங்கன்னா அவள் சாப்டர் 61 இல்லை 62 தான் வருவாள். அது நல்லா இருந்துச்சு. ஸோ திடீர்னுட்டு ஒரு 61 62 வரும்போது பார்த்தீங்கன்னா அவளோட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அவளை இப்போவே காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சர்ப்ரைஸே எல்லாமே இப்போவே காமிச்சிட்டாங்கன்னா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்வாலியராக எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ நீங்கள் வந்து நோவல் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவளை பற்றி ஒரு செகண்ட் காமிப்பாங்க, பட் அடிக்கடி அவளை காமிக்க மாட்டாங்க, புரியுதா இல்லையா? ஸோ அனிமேல அடிக்கடி அவளை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் காமிக்கிறாங்க, ஏன் எனக்கு மற்ற விஷயம் புரியுது, பட் இந்த விஷயம் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன் அவளை காமிக்கிறாங்கன்ட்டு. ஸோ நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்கள் அனிமே ஒல்லியாக இருந்துச்சுன்னா நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. சில விஷயம் வந்து அதுவாக நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இவங்க அனிமேஷன் இதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் ஆக்டர் நல்லா இருந்துச்சு. இந்த சங்கு வந்து அந்த ஃபீல் பண்ணுவாங்க தானே, ஒரு அடி வாங்கிட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வரும்ல. ஸோ வந்து நீங்கள் வந்து மால்வாவில் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோலாம் எஃபர்ட் இருக்காது, பட் இதில் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. பட் சில விஷயம் மட்டும் ஏன் இழுத்துட்டு வரா எனக்கு சுத்தமாக புரியல. மேபி ஆங்கிள்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. பட் ஓகே, ஆங்கிள்ஸ் காமி, ஃபேன் சர்வீஸ் காமி, எல்லாத்துக்குமே பிடிக்கும், எனக்கும் சத்தியமாக பிடிக்கும். பட் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே நான் நினைக்கிறேன் இந்த அனிமே ஒன்லி ஃபேன்ஸ்க்கு. ஹோப் ஸோ அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.